திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் மே 1ஆம் தேதியை புனித யோசேப்பு தொழிலாளர் திருவிழாவாக கொண்டாட அழைப்பு விடுத்தார். கிறிஸ்துவ பார்வையில் தொழிலாளர்களின் மரியாதையை உயர்த்தினார். இவ்விழா மனித உழைப்பின் மேன்மையையும் அதன் மகிமையையும் கொண்டாட நம்மை அழைக்கின்றது. இவ்விழா புனித யோசேப்பு தனது வாழ்வில் கடைபிடித்த மிகவும் முக்கியமான 4 கருத்துக்களை தியானித்து வாழ்வாக்க நம்மை அழைக்கின்றது. 1. உழைப்பு ஒரு தெய்வீக அழைப்பு. புனித யோசேப்பு தனது எளிய தச்சு தொழிலின் மூலம் உழைப்பை ஒரு தெய்வீக பணியாக உயர்த்தினார். கடவுள் அவரை அவரது அன்பு மகனான இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாவுக்கு கணவராகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கும் பணியை ஒப்படைத்தார். அவர்கள் இருவரையும் கண்ணும் கருத்துமாக காப்பாற்ற அவர் கடினமாக உழைத்து அதன் உழைப்பால் குடும்பத்தை மிக அற்புதமாக வழிநடத்தினார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், மனிதன் உழைப்புக்காக அல்ல, உழைப்பு மனிதனுக்காகவே. உழைப்பு என்பது மனிதன் கடவுளின் படைப்பில் பங்கேற்பது என்று கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ், உழைப்பு மனித மாண்பின் அடிப்படை. உழைப்பு இல்லாத சமூகம் மனிதனை தாழ்த்துகிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே உழைப்பு என்பது வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு, ஒரு ஆசீர்வாதம். அது கடவுளுடன் இணைந்து படைப்பதில் பங்கேற்க செய்கிறது. இறைவன் நமக்கு கொடுத்துள்ள சிறு சிறு பணிகளை அர்ப்பண உணர்வோடும் கடின உழைப்போடும் அன்போடும் செய்தால் அதை கடவுளுக்கு செய்கின்ற பணியாக மாறும். 2. அமைதியும் நம்பிக்கையும். திரு விவிலியத்தில் எங்கும் யோசேப்பு பேசுவதாக தெரியவில்லை, ஆனால் அவரது வாழ்க்கை பேசுகிறது. அவர் அமைதியாகவும் விசுவாசமாகவும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ், யோசேப்பு அமைதியான தந்தை, ஆனால் செயல்களில் உறுதியானவர். அவர் சொற்களால் அல்ல, வாழ்க்கையால் பேசினார் என்று குறிப்பிடுகிறார். இன்று போர்களும் வன்முறைகளும் வெடிக்கின்ற இந்த உலகில் நாட்டை காக்கும் தலைவர்கள் அமைதியை கற்றுக்கொள்பவர்களாகவும் நாட்டில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அவர்கள் செயல்பட புனித யோசேப்பிடம் ஜெபிப்போம். இன்றைய சத்தமுள்ள உலகில் நாமும் அமைதியில் கடவுளை அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். 3. உழைப்பின் மரியாதை. இந்த விழா தொழிலாளர்களின் மாண்பையும் அவர்களது கடின உழைப்பையும் அர்ப்பண உணர்வையும் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நியாயமான கூலி மற்றும் மரியாதையும் கிடைக்க வேண்டும். நாம் நம்முடைய உழைப்பையும் பிறரின் உழைப்பையும் மதிக்க தாராள மனதை தர வேண்டும் என்று புனித யோசேப்பிடம் ஜெபிப்போம். 4. கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை. புனித யோசேப்பு வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளும் சவால்களும் இருந்தன. ஆனாலும் அவரது பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் காரணங்கள் என்ன என்பதை ஆண்டவர் மீது வைத்த ஆழமான நம்பிக்கையின் மூலம் அறிந்து கொள்கின்றார். இறைவனின் திருவுளத்தை அமைந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார். அவர் கடவுளில் முழு நம்பிக்கை வைத்தார். நம் வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலும் சவால்களிலும் இறைவனின் திருவுளம் என்ன என்பதை அமைதியில் அறிந்து செயல்பட புனித யோசேப்பிடம் ஜெபிப்போம். ஜெபம். புனித யோசேப்பே, எங்களுக்கு உழைப்பின் நேர்மையையும் தாழ்மையையும் மதிப்பையும் கற்றுத்தாருங்கள். எங்கள் தினசரி பணிகளில் தூய்மையையும் அர்ப்பண உணர்வையும் இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்ள அருள் தாரும். எப்பொழுதும் இறைவனின் விருப்பப்படி நடக்கவும் உழைப்பை நேசிக்கவும் அன்பு செய்யவும் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீர்கள்.